ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் டின்னருக்கு பேன் கேக் பண்ண போகிறோம். எப்பவும் போல் இட்லி தோசைன்னு இல்லாமல் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். பேன் கேக் செய்கிறது கிட்டத்தட்ட தோசை செய்கிற மாதிரி தான். மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம தோசை மாதிரி ஊற்றி எடுக்க போகிறோம். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே கம்மி டைம்லேயும் பண்ணிடலாம். இன்றைக்கி இதுக்கு தேவையான பொருள் அப்புறம் அதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம். வாங்க, முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பேன் கேக் மிக்ஸு அந்த பாக்ஸில் பின்னாடியே நமக்கு அதோட ப்ரொசீஜரை கொடுத்துருக்காங்க. என்னென்ன தேவை, எப்படி பண்ணலாங்கிறத காமிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேன் கேக் மிக்ஸும் பாலும் தான் மெயினாகவே தேவை. ஸோ நமக்கு கூட நம்ம இன்க்ரீடியன்ஸ் நமக்கு இஷ்டமானதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்ன 3 சஜஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், அதுக்கப்புறம் முஸ்லி, அதுக்கப்புறம் பனானா. நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது இந்த ஃபில்ஸ்பெரியோட பேன் கேக் மிக்ஸு, பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரு. நம்ம இந்த 3ல் பனானா வச்சு இன்றைக்கி பண்ண போகிறோம். தேவையான பொருள் பாருங்கள், 4 தான். நம்ம ஃபஸ்ட்டு பாலை நல்லா காய்ச்சி ஒரு பெரிய டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். 200 ml யூஸ் பண்ண போகிறோம். இது 5 பனானாவை பீல் பண்ணி வச்சுருக்கோம். பேன் கேக் மிக்ஸ் 1 பவுல் அளவு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகர். இதுக்கு பதிலாக வெல்லம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த 4 தான் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவை. முதல்ல பனானாவில் 5ல் 3 நம்ம இந்த சர்க்கரையை போட்டு மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் 2ஐயும் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். இது மிக்சியில் ஆட் பண்ணியாச்சு. மிச்சம் 2ஐயும் சொன்ன மாதிரி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம பெரிய பவுலில் பேன் கேக் மிக்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் தான் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் 200 ml மில்கை சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்கர் வச்சு விஸ்க் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு லம்ப்ஸ் இல்லாமல் வரும். பிளெண்டர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பனானாவை அரைச்சோம் இல்லையா, சர்க்கரை சேர்த்து, அதை மிக்ஸி ஜார்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அதில் ஆட் பண்ணி அதையும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே சாப் பண்ணி வச்சுருக்க அந்த 2 பனானாஸையும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே அந்த பனானாஸ் நமக்கு நல்லா குழஞ்சி கொஞ்சம் கரைஞ்சிரும். அதனால தான் நம்ம ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணல. ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணால் சுத்தமாகவே தெரியாத அளவுக்கு போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம தோசை மாவோட கன்சிஸ்டன்சிக்கு அந்த காய்ச்சின பாலை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதில் ஆட் பண்ணணும். சூடாக ஆட் பண்ணாதீங்க. இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பேன் கேக்கு தவாவும் ஆல்ரெடி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா மினி ஊத்தாப்பம் ஊற்றுற அந்த ஒரு தவா எடுத்துருக்கோம். அதுதான் பேன் கேக்கு. நம்ம கரெக்டான சைஸுக்கு இருக்கும். தோசைக்கல்லையும் நம்ம இதை தாராளமாக பண்ணலாம். நாங்கள் இது இருக்கிறதுனால இதில் யூஸ் பண்ணுறோம். இது ஹீட் ஆகும்போது நம்ம பட்டரை அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா சூடாயிடுச்சு. பட்டர் அப்ளை பண்ணும்போது தெரியுது பாருங்கள். நாலுத்துலேயும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதில் பேன் கேக்கை ஊற்றிக்கலாம்.
இப்போ வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு கரண்டியும் எடுத்தாலே போதும். அந்த குட்டி பேன் கேக் தான் சைஸு. அழகாக பனானாவோட சேர்த்து நம்ம ஊற்றுறோம் பாருங்கள். தோசை மாதிரியே தான் நம்ம லைட்டாக செவக்க விட்டு திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் ஒரு மைல்டு கோல்டன் ப்ரௌன் வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி போடும்போது காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த கலரு, நல்ல ஒரு மைல்டு கோல்டன் ப்ரௌனு. இந்த கலர் வந்தோடனே நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க, இல்லைனா கிழிஞ்சிரும். ஒருத்தர் 3-4 சாப்பிட்டாலே போதுமா இல்லை அளவாக இருக்கும். நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இது மேக்ஸிமம் வந்து நைட்டு சாப்பிடாம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லது. நமக்கு ஹோல் டேக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது. 10 மினிட்ஸ் தான் ஆச்சு இது பண்ணுறதுக்கு. இதே மாதிரி மிச்ச மாவுலேயும் நம்ம பேன் கேக்ஸை சுட்டுக்கலாம். இதுக்கு பெருசாக நம்ம தோசைக்கு செய்கிற மாதிரி சட்னி சாம்பார்லாம் தேவை கிடையாது. லைட்டாக ஹனியை ட்ரிசில் பண்ணி நம்ம ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஹனியும் இல்லைனாலும் பரவாயில்ல, இதை அப்படியே சாப்பிட முடியும். அதனால் லேடிஸ்க்கு ரொம்பவே வேலை மிச்சம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேன் கேக்ஸு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.